இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அல்லது மனிதன் சிந்திக்கக்கூடிய பகுதி ஏறத்தாழ 93 பில்லியன் ஒளியாண்டுகள் பறந்து விரிந்துள்ளது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு அப்பால் என்னதான் இருக்கின்றது என்று யாராலும் கூற முடியாது. என்றாலும் அங்கு பெரலல் யூனிவர்ஸ் அல்லது பெரலலான ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கலாம் என்று கூறுறாங்க. இந்த பெரலலான ஸ்பேஸ் அண்ட் டைம் என்றால் என்னவென்றால் அது சமாந்தரமாக சென்று கொண்டிருக்கும். எமக்கு நாம் ஒப்சர்வபிள் யூனிவர்ஸ் என்று கூறுகிறோம் தானே, அதற்கு அப்பால் இந்த ஒப்சர்வபிள் யூனிவர்ஸ் அதாவது புலப்படக்கூடிய யூனிவர்ஸ் இந்த பிக் பேங்கின் ஊடாக தோன்றி இதுவரைக்கும் பிக் பேங்க் எவ்வளவு தூரம் அது லைட்டை விட ஸ்பீடாக பறந்து விரிந்து சென்றுள்ளதோ அந்த பிரதேசத்தை தான் டைம் அண்ட் ஸ்பேஸை தான் உள்ளடக்கும். அதற்கு அப்பால் உள்ளதுதான் இந்த பெரலலான யூனிவர்ஸ் ஆகும். சரி, இந்த பெரலலான யூனிவர்ஸில் இப்பொழுது சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் மிக வினோதமான அந்த பிரபஞ்ச விதிகள் இருக்கலாம் என்று. என்னவென்றால் இப்பொழுது நம்ம இந்த ஒப்சர்வபிள் யூனிவர்ஸுக்கு உள்ளே இருப்பது என்ன, லைட் ஸ்பீட் என்றால் இவ்வளவுதான் இருக்கின்றது, லைட் ஸ்பீட் இவ்வளவுதான் என்று நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் இங்குள்ள ஈர்ப்பு விசை இந்த அளவு தான், இந்த கோள்களில் இப்படி தான் இருக்குது, ஈர்ப்பு விசை என்றால் இதுதான் என்று நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த யூனிவர்ஸுக்கு உள்ளே உள்ள லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று சொல்லுவாங்க. பௌதீக விதிகள் என்னவென்று ஓரளவு நம்ம அறிந்துள்ளோம். அதுதான் இந்த பூமியிலும் இருக்கின்றது, சூரியனிலும் இருக்கின்றது, ஏனைய விண்மீன் திரள்களிலும் இருக்கின்றது. ஆனால் இந்த பெரலல் யூனிவர்ஸ் எனப்படும் ஒப்சர்வபிள் யூனிவர்ஸை தாண்டி இருக்கும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொண்ட யூனிவர்ஸில் இவ்வாறு இருக்க வேண்டிய எந்த சாத்தியமும் இல்லை. ஆகவே அங்கு இதைவிட லைட்டின் ஸ்பீட் கூட குறைவாக இருக்கலாம், அல்லது லைட் என்பதற்கு ஸ்பீடே அல்லாமல் இருக்கலாம். அங்கு ஈர்ப்பு விசை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இவ்வாறான வினோதமான அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை கொண்டு இருக்கலாம் என்றுதான் இப்பொழுது சயின்டிஸ்ட் கருதுகிறார்கள் அந்த பெரலல் யூனிவர்ஸ். என்றாலும் கருத மட்டும்தான் முடியும், எம்மால் அதை ஆய்வு செய்ய முடியாது. ஏனென்றால் அது பெரலலாக இருப்பது. பெரலல் என்று சொல்லும் போது இந்த யூனிவர்ஸிற்கு இணையாக இருக்கும் இன்னொரு யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸோட எந்த ஒரு டச்சையும் செய்யாத யூனிவர்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த யூனிவர்ஸில், பெரலல் யூனிவர்ஸில் வேறு வேறு விதவிதமான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் காணப்படும். எனவே அங்கு மனித வாழ்க்கையோ அல்லது உயிர்களின் வாழ்க்கையோ நிகழ்ந்தால் நாம் ஒருபோதும் கற்பனையே செய்ய முடியாத அளவில் தான் அது நிகழுமாம். எனவே அந்த பெரலல் யூனிவர்ஸில் உள்ள ஏலியன்ஸ்களால் நமது யூனிவர்ஸில் இந்த காணப்படும் இந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது தானே, நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். நமது இந்த பூமியிலும் பூமிக்கு அப்பாலும் உள்ள அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுகின்றோமோ அந்த பெரலல் யூனிவர்ஸில் என்னதான் இருக்கும் என்று புரிந்து கொள்ளவே முடியாமல் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்த போதிலும் அந்த யூனிவர்ஸில், அதாவது ஏன் என்றால் அது எமது பிக் பேங்கையும் தாண்டி விட்டது. நாம் இந்த பிக் பேங்கில் தான் தோன்றியுள்ளோம். இந்த யூனிவர்ஸை இந்த பிக் பேங்க் தான். இந்த பிக் பேங்கையும் தாண்டிய ஒன்று தான் பெரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம். ஏனென்றால் அங்கு ஒப்சர்வபிள் யூனிவர்ஸுக்கு அப்பால் உள்ள பிரதேசம் தானே அது. அதனால் எனவே அங்கு உள்ள ஏலியன்ஸோ அங்குள்ள ரிசர்ச் பண்ணும் அந்த சயின்டிஸ்டோ ஒருபோதும் நம்மளை இந்த யூனிவர்ஸில் உள்ள அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை அறிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. ஆகவே டைமென்ஷன் என்ற ஒரு கான்செப்டிலும் வேறு டைமென்ஷன்களில் இருக்கலாம். நம்மளுக்கு தெரிந்தது 3 டைமென்ஷன் மட்டும்தான். அதற்கு அப்பால் உள்ள டைமென்ஷன்களை மனிதனாலேயோ வேறு உயிரினங்களாலேயோ புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அந்த யூனிவர்ஸ்களில் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் டைமென்ஷன்கள் இருக்கவும் கூடும், அல்லது லோவஸ்ட் டைமென்ஷன் கூட இருக்கக்கூடும். எனவே நம்மால் சிந்தனை என்றே ஒன்றை நம்மால் ஒருபோதும் சும்மா கூட அந்த யூனிவர்ஸை பற்றி சிந்திக்கவே முடியாது. அப்படி சிந்தனையே சிந்திக்கவே முடியாத ஒரு நிலையில்தான் அந்த பெரலல் யூனிவர்ஸ் என்பது இருக்கும் என்பதுதான் இப்பொழுது விஞ்ஞானிகள் நமக்கு தரும் ஒரு சிந்தனை ஆகும். ஆகவே இந்த வீடியோ சுருக்கமாக உங்களுக்கு இந்த பெரலல் ஆக இருக்கும் யூனிவர்ஸ், நமது ஒப்சர்வபிள் யூனிவர்ஸிற்கு அப்பால் என்னவாவது ஒரு யூனிவர்ஸ் இருந்தால், தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது எவ்வாறான ஒரு நிலையில் இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை தூண்டும் விடயத்தை தான் கொண்டு வந்தது. இது மாதிரியான தொடர்ந்தும் யூனிவர்ஸ் தொடர்பான சிறந்த வீடியோக்களை இந்த சேனலில் நாம் பதிவிடுகின்றோம். எனவே எமக்கு ஆதரவு வழங்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இணைந்திருங்க.